தெளிவான காலை வானிலை அறிக்கை. நான் தான் உங்க கோபிநாதன் பேசுறேன். அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை வங்கக்கடல்ல மொந்தா புயல் உருவாகிவிட்டது. இது அடுத்த 12 மணி நேரத்தில மேற்கு, வடமேற்கு நோக்கியே நகரப்போது. அது மட்டும் இல்லாம நாளை காலைக்குள், அதாவது அக்டோபர் 28ஆம் தேதி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலைக்குள்ள இது தீவிர புயலாக மாறப்போது. தீவிர புயலாக மாறி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இது மேற்கு, வடமேற்கு நோக்கியே நகர்ந்து ஆந்திரால இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியா இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்துக்கு அருகில இந்த தீவிர மொந்தா புயல் நாளை மாலை இரவுக்குள்ள இது கரையை கடக்க போகுது. கரையை கடக்கும்போது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில காற்று வீசலாம். சில நேரங்கள்ல 110 கிலோமீட்டர்ல கூட காற்று வீசலான்ட்டு நம்ம இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இந்த புயல்னால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்குமா? தமிழ்நாட்டுல மழைப்பொழிவு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புயலுடைய தாக்கம் இன்னைக்கு காலையிலிருந்தே கடலோர மாவட்டங்கள், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்லயும் எதிரொலிச்சிட்டு இருக்கு. ஏன்னா, தொடர் மேகமூட்டம். இந்த புயல் வந்து நமக்கு வந்து மழைய தராதுங்க. இது வந்து ஆந்திராவுக்கு தான் போது. யாரும் பயப்பட வேணாம். இருந்தாலும் கூட, இது கொஞ்சம் சென்னைக்கு மிக நெருக்கமாக அந்த நெல்லூரு, ஆந்திராவோட நெருக்கமா வந்து அந்த பக்கம் அங்க விசாகப்பட்டினத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மசூலிப்பட்டினத்துக்கு நெருக்கமா போறனால, நம்மளுடைய சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, உறுதியாக மழை இருக்கும். ஆனா, ரொம்ப தீவிரமா இருக்காது. சென்னைக்கு வடக்கே தான் மழை கூடுதல். சென்னைய விட திருவள்ளூர்ல கூடுதலா இருக்கும். திருவள்ளூர விட நெல்லூர்ல கூடுதலா இருக்கும். நெல்லூர விட ஓங்கோல்ல கூடுதலா இருக்கும். ஓங்கோல விட விஜயவாடா, விஜயவாடா விட அங்க மசூலிப்பட்டினம், விசாகப்பட்டினத்தில கூடுதலா இருக்கும். அதனால நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் எல்லா இடங்கள்லயும் இந்த புயலின் தாக்கத்தினால நமக்கு மழை இருக்காது. ஆனாலும் வடகோடி மாவட்டங்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல மழை இருக்கலாம். பெரிய லெவல்ல இருக்காது. மழையே பெய்தாலும் கூட ஒரு 10 சென்டிமீட்டர் இந்த 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டருக்குள்ள தான் மழை இருக்கலாம். அதனால இந்த புயல் வந்து கொஞ்சம் நெருக்கமா 300 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வரப்போது. இன்னும் நெருக்கமாக வந்து இந்த வெளிச்சுற்று புயலுடைய வெளிச்சுற்று சென்னையில படும்போது மழையுடைய தீவிரம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். படிப்படியாக மழையுடைய தீவிரம் இப்ப தூறலாக ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் கூடுதலாக கூட இன்று இரவு, இன்று நள்ளிரவு முதல் கொஞ்சம் கூடுதலாக கூட மாறும். ஏன்னா, இந்த புயலுடைய நெருக்கம் இன்னும் நெருங்கி நெருங்கி வர வர தான் புயலுடைய அந்த தாக்கத்தினால நமக்கு வடகோடி மாவட்டங்கள்ல மழை கூடுதலா கிடைக்கும். இதே போல வானிலை செய்திகள நீங்க கேட்கணும்னா மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, வானிலை சார்ந்த செய்திகள நீங்க உடனுக்குடன் எப்போதுமே கேட்கலாம். நன்றி.